சாண்டில்யன் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 2 துணிவின் எல்லை. ஆகாஷ்ய முனை கோட்டையின் துரிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கோட்டைக்கு முன்பாக மணல் வெளியில் கட்டப்பட்டிருந்த மூங்கில் குடிசைகளை நோக்கி விரைந்த மாலுமி கூட்டத்தின் குடும்பங்களையும் தனது மரக்கல பாய்மரத் தூணில் சாய்ந்த வண்ணமே கவனித்த அந்த அசுர கப்பலின் தலைவன் இதழில் புன்முறுவல் ஒன்று பெரிதாக விரிந்தது. அதை சேர்ந்து விரிந்த அவன் கண்களும் ஒரு முறை நாலாபுறத்திலும் சுழன்று அந்த துறைமுகத்தின் தன்மையையும் பாதுகாப்பு பலத்தையும் நிதானமாக அளவெடுத்தன. தன் மரக்கலம் செல்லும் நீர்வழியை சுற்றிலும் 5-6 பெரும் மரக்கலங்கள் நிற்பதையும் அந்த மரக்கலங்களில் போர்க்களங்களும் பொருத்தப்பட்டிருப்பதையும் கவனித்த அவன் வலுவுள்ள சிறு கடற்படையின் அரணுக்குள் தான் நுழைவதை புரிந்து கொண்டான். அதை தவிர ஆகாசமுனை துறைமுகத்தை வளைத்தன போல் சக்கர வட்டமாக தூரத்தே தெரிந்த சிறு சிறு தீவுகளிலிருந்தும் புகை வந்து கொண்டிருந்ததால் அந்த இடங்களிலும் சின்னஞ்சிறு காவற்படைகள் இருப்பதையும் அவன் புரிந்து கொண்டான். போதாக்குறைக்கு சற்று எட்ட தெரிந்த மலை சரிவில் இருந்த கோட்டை பலமாக மதில்களை உடையதாகவும் வேலெறியும் பெரும் விற்கூட்டங்களையும் மற்ற பல போர் சாதனங்களை உடையதாகவும் காட்சியளித்ததையும் கவனித்தான் அவன். தவிர அந்த கோட்டை மதிலின் தளமும் விசாலமாக இருக்க வேண்டும் என்பதை பாதுகாப்பை முன்னிட்டு திடீரென உலாவிய வீரர்கள் வரிசையிலிருந்து ஊகித்து கொண்டான் அந்த அசுர கப்பலின் தலைவன். இத்தகைய பெரும் பாதுகாப்புகளையும் இயற்கை அரண்களையும் உள்ள துறைமுகமும் கோட்டையும் பரம அயோக்கியன் ஒருவன் கையில் இல்லாமல் சொந்த நாட்டு நலனை மதிக்கும் ஒரு தியாகியின் கையில் இருந்தால் அந்த நாடு நிரந்தர பாதுகாப்பை அடைந்த நாடாக இருக்குமே என்று அவன் முதலில் எண்ணினாலும் அப்படிப்பட்ட நாட்டு பற்றுடையவன் கையில் அந்த துறைமுகம் மட்டும் இருந்தால் தன் எண்ணங்களும் திட்டங்களும் தவிடு பொடியாகி விடுமே என்பதை நினைத்து ஆகாஷ முனையின் அன்றைய நிலையை பார்த்து பெரிதும் திருப்தி அடைந்தவனாய் பெருமூச்சு ஒன்றை விட்டான். இத்தனை பாதுகாப்பு இருந்தும் பெரும் கொள்ளைக்காரர்கள் துறைமுகத்தின் முகப்பில் இருந்தும் தனது கப்பலின் கொம்புகள் ஊதியதும் அவர்கள் பயந்து பறந்தோடுவதைக் கண்டு அவன் ஆச்சரியம் சிறிதும் கொள்ளவில்லை. அப்படி அவர்கள் ஓடுவதற்கு தன் வீரமும் கப்பலின் திறமையும் காரணமில்லை என்பது அவன் சந்தேகமற உணர்ந்தே இருந்தான். கப்பலை துறைமுகத்திற்குள் நன்றாக கொண்டு வந்து நங்கூரம் பாய்ச்ச முற்படும் முன்பாக தன் கையால் சமிக்கை செய்து கப்பலின் பின்புற கோடியிலிருந்து 2 மாலுமிகளை அருகே வரவழைத்தான். வந்த மாலுமிகள் இருவர் முகத்திலும் ஈ ஆடவில்லை. ஆகாசமுனைக்கு வந்ததில் தங்கள் தலைவன் ஆழம் தெரியாமல் காலிட்டு கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பாலும் கப்பல் யாருடையது என்று தெரிந்த மாத்திரத்தில் ஆகாசமுனை கொள்ளைக்காரரும் காவலனும் அதை சில நிமிடங்களில் அழித்து விடுவார்கள் என்பதையும் கப்பலை சேர்ந்தவர்கள் உடலில் இருந்து உயிர்கள் பயங்கர முறையில் நீக்கப்பட்டு சடலங்கள் கழுகு கொத்த மலைப்பாறைகளில் வைக்கப்படும் என்பதையும் அறிந்திருந்த அவர்கள் முகங்களில் பெரும் கிளி பறந்திருந்தது. அந்த கிளியை கண்ட கப்பலின் தலைவன் சற்று பெரிதாகவே நகைத்தான். அமீர், கண்டியதேவரே, உங்கள் உள்ளங்களில் அச்சம் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். உங்கள் முகங்களை பார்த்தால் தூக்கு மேடைக்கு செல்லும் பயங்கொல்லிகளை பார்க்க தேவையில்லை என்றான். ஆகாஷ முனையின் பயங்கரத்தை அறிந்திருந்தும் அப்படி அனாயாசமாக நகைத்த தங்கள் தலைவனை ஏறெடுத்து நோக்கிய அந்த 2 மாலுமிகளில் அமீரே துணிவுடன் சொன்னான். துணிவு அறிவை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் இளைய பல்லவரே. அந்த சொற்களையும் அதில் தொனித்த வெறுப்பையும் கவனித்த இளைய பல்லவன் நகைப்பை சற்று நிறுத்தி கொண்டான். ஆனாலும் புன்முறுவலை மட்டும் உதடுகளிலிருந்து விலக்காமலேயே மீண்டும் அமீரை உற்று நோக்கிவிட்டு, அறிவை மனிதன் அதிகமாக உபயோகிக்கப்படும் போது துணிவு விலகிவிடுகிறது. எதற்கும் அளவு வேண்டும் என்று ஏளனம் சொட்டும் குரலில் கூறினான். இதை கேட்ட அமீரின் பெரு உடல் ஒரு முறை அசைந்தது. ராட்சச விழிகள் விரிந்தன. இதழ்களிலும் ஏளன நகையொன்று விரிந்தது. அறிவு அதிகம் வேண்டாம் என்கிறீர்களா? அறிவாளியான நீங்களே இதை சொல்வது எனக்கு வியப்பாய் இருக்கிறது என்றான் அமீர். அறிவுக்கு அளவு வேண்டும் என்று கூறவில்லை அமீர். அதை உபயோகப்படுத்துவதில் அளவு வேண்டும் என்று கூறுகிறேன். அதியுக்தி ஆபத்து என்பது வடமொழி பழமொழி. எதிலும் அதிகப்படியை கைவிட வேண்டும் என்று
வடமொழி சுலோகம் இருக்கிறது என்று இளைய பல்லவன் தனது வடமொழி வல்லமையை காட்டினான். மொழி வளத்திலோ அதன் ஆராய்ச்சியிலோ சிரத்தை காட்டாத அமீர் இப்போது எந்த அளவில் அறிவை காட்ட வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகிறீர்கள் என்று விசாரித்தான், அச்சத்தை தவிர்க்கும் அளவிற்கு. மிகவும் நிதானமாக வந்தது இளைய பல்லவனின் பதில். அவன் குரலிலும் தோரணையிலும் உதிர்த்த நிதானத்தைக் கண்டு அமீர் மட்டுமல்ல, கலிங்கத்தின் சுங்க அதிகாரியாயிருந்த கண்டியதேவன் கூட வியப்படைந்தான். கலிங்கத்தின் பாலூர் பெருந்துறையில் கால் வைத்த முதல் நாளன்று சுங்கசாவடியில் தான் பீமனை பற்றி கூறியதுமே வெகுண்டு முன்கோபத்துடன் இறைந்து பல ஆபத்துக்குள்ளான இளைய பல்லவன் 1 வருட காலத்துக்குள் அடைந்துவிட்ட நிதானத்தை எண்ணி ஆச்சரியப்பட்டான். அமீர் அதற்காக மட்டும் ஆச்சரியப்படவில்லை. தனது குருநாதரான அகூதாவின் குணங்களில் சிறந்தவற்றை ஒரே வருட காலத்தில் கைக்கொண்டு விட்ட இளைய பல்லவனின் அபார திறமையை பற்றி எண்ணியதோடு மனிதர்களை திறமைசாலியாக அடிக்க அகூதாவிற்கு இருந்த வல்லமையும் எண்ணி வியப்படைந்தான். கிறிஸ்துவுக்கு பிறகு ஏற்பட்ட சகாபத்தின் 1063வது வருடத்தில் கலிங்கத்தின் பாலூர் பெருந்துறையில் வந்திறங்கிய இளைய பல்லவனுக்கும் சரியாக 1 வருடம் கழித்து பெரும் மரக்கலத்தின் தலைவனாய் இணையற்ற துணிவுடன் சொர்ணத்தீவின் ஆகாசமுனை துறைமுகத்தில் நுழைந்து நங்கூரம் பாய்ச்ச முற்பட்ட இளைய பல்லவனுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்தது. 1 வருடத்திற்கு முன்னால் அவன் முகத்தில் இருந்த துடிப்பும் முன்கோபமும் மறைந்து அவற்றின் இடத்தில் பெரும் நிதானம் ஒன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. முகத்தில் பெரும் சாந்தமும் எல்லையற்ற நிதானமும் தெரிந்தாலும் உள்ளம் சதா ஊசி முனையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதை பளிச் பளிச்சென்று ஜொலித்த ஈட்டி விழிகள் நிரூபித்தன. அந்த 1 வருடத்தில் தனக்கேற்பட்ட நிதானத்தை பற்றி இளைய பல்லவனே ஆச்சரியப்பட்டான். அத்தனை நிதானத்திற்கும் தனக்கேற்பட்ட கப்பலோட்டும் திறமைக்கும் சீன கொள்ளைக்காரனான அகூதா அளித்த பயிற்சியே காரணம் என்பதை அவனும் அடிக்கடி தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த 1 வருடத்தில் அவன் அடைந்த அனுபவங்கள் பலதரப்பட்டவை. 1 வருடமாக தான் உயிரோடு இருப்பதே பெரும் பிரம்ம பயிர்த்தனம் என்று நினைத்தான் அவன். பாலூர் பெருந்துறையில் காஞ்சனா தேவியையும் அனபாயரையும் காப்பாற்ற தான் தன்னை பலி கொடுக்க தீர்மானித்து தன்னந்தனியே பீமனையும் அவன் வீரர் கூட்டத்தையும் எதிர்த்து நின்றதை நினைத்து பார்த்த இளைய பல்லவன் அந்த போரில் தான் மடிய பல தடவை வழியிருந்தும் எப்படியோ தப்பிவிட்டதை எண்ணி பார்த்தான். பீமன் எறிந்த வேலினால் ஏற்பட்ட காயத்தின் இரத்தப்போக்கினாலும் கட்டுக்கடங்காத வெறி பிடித்த அரபு புறவிகள் தன்னை தள்ளி அவற்றின் குழம்புகள் 2 மண்டையில் தாக்கியதாலும் தான் மரண வேதனையுடன் மூர்ச்சையாகி தரையில் விழுந்ததையும் சிந்தித்தான். அதிலேயே நான் மரணமடைந்திருக்கலாம். அப்படி மரணமடையாவிட்டாலும் பீமனின் வீரர்கள் வாள் பாய்ச்சி என்னை கொன்றிருக்கலாம். கொல்லவில்லை. நான் மரணமடைந்து விட்டதாக நினைத்து அவர்கள் போயிருக்க வேண்டும். இல்லையேல் என்று நினைத்து புன்முறுவல் கொண்டான். அப்படி நிலத்தில் குளம்படி பட்டு வீழ்ந்த பிறகு நடந்த காரியங்கள் ஏதோ சொற்பனம் போல் அவன் நினைப்பில் இருந்து கொண்டிருந்தன. குளம்படி பட்டு மூர்ச்சையான தான் 2 வினாடிகளுக்கெல்லாம் மூர்ச்சை தெளிந்து எழுந்ததும் தள்ளாடி தள்ளாடி குறுக்கே வந்த ஒரு வெறி பிடித்த புறவியின் மீது சிரமப்பட்டு தாவி படுத்து கொண்டதும் அந்த புறவி தெய்வ செயலால் நீர்க்கரையை நோக்கி விரைந்ததும் லேசாக நினைப்பில் இருந்தது அந்த வாலிப வீரனுக்கு. அதற்கு பின் தான் பல நாட்கள் ஸ்மரணை அற்றிருந்ததாலும் அந்த பல நாட்களில் தன்னை தாங்கிய அகூதாவின் பெரும் கப்பல் அலைக்கடலில் பாய்விருந்து ஓடிக்கொண்டிருந்ததையும் அமீர் சொல்ல கேட்டிருந்தான் இளைய பல்லவன். இளைய பல்லவரே, அகூதாதான் உங்களை காத்த தெய்வம். நான் ஓடி வந்த வண்டிக்கு ஒருவேளை ஆபத்து நேர்ந்து தப்ப முடியாவிட்டால் நம்மை வேறு வழியில் தப்புவிக்கவும் ஏற்பாடுகள் செய்திருந்தார் என் குருநாதர். இதற்காக கோதாவரி சங்கமத்தில் பல அடிகள் தள்ளி ஒரு தனி படகையும் தன் மாலுமிகள் சிலரையும் நிறுத்தி தானும் நின்று போரின் நிலையை கவனித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் போரில் மூர்ச்சையாகி விழுந்ததும் முரட்டு புறவி மீது படுத்ததும் அது கரை நோக்கி வந்தது எதையும் கவனிக்க தவறாத அவர் விழிகள் கவனித்தன. ஆகவே எங்கள் வண்டி மடக்கப்பட்டு காஞ்சனாதேவியும் அனபாயரும் தப்பியதும் எங்களை தன் படகுக்கு வரும்படி சைகை செய்தார். நாங்கள் ஓடினோம். அதற்குள் உங்களை தாங்கிய புறவி நீர்க்கரை வந்து திடீரென திரும்பியது. நீங்கள் புறவியிலிருந்து உருண்டு விழுந்தீர்கள். அகூதா உங்களை 2 கைகளால் தாங்கிக் கொண்டார்.
எங்களை துரத்திய வீரர்களை சீன மாலுமிகள் வெட்டி போட்டனர். வெகு துரிதமாக படகில் உங்களையும் எங்களையும் ஏற்றிக்கொண்டு அகோதா தன் மரக்கலத்திற்கு வந்து சேர்ந்தார். மரக்கலம் நங்கூரம் எடுத்து பாய் விரித்தது. பிறகு பல நாட்கள் நீங்கள் காய்ச்சல் வசப்பட்டிருந்தீர்கள், எதையோ பிதற்றினீர்கள் என்று அமீர் 1 வருடத்திற்கு முன் அகோதாவின் கப்பலில் விளக்கிச் சொன்னது அன்று நினைவில் எழுந்தது இளைய பல்லவனுக்கு. என்னென்ன பிதற்றினேனோ என்று எண்ணி பார்த்த அவன் முகத்தில் அப்பொழுதும் மந்தகாரம் விரிந்தது. பிதற்றியதை அமீர் ஜாடை மாடையாகத்தான் சொன்னான் என்றாலும் மீதியை புரிந்து கொள்வதில் எந்தவித கஷ்டமும் ஏற்படவில்லை அந்த வாலிபனுக்கு. ஏதோ சாளரத்திற்குள் குதித்தீர்கள் என்றீர்கள், ஆடை ஆடை என்றீர்கள், பிறகு கோதாவரியில் நீராடு நீராடு என்றீர்கள், ஆடை உலர்கிறது என்றீர்கள் என இப்படி பிதற்றியதை விவரித்தான் அமீர். ஆனால் அமீர் முழுவதையும் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் காரணத்தை உணர்ந்து பெரும் மகிழ்ச்சி கொண்டான். வெளிநாட்டு பிரமுகர் வீதியின் மாளிகை சாளரத்தில் ஏறி குதித்த போது தனக்கெதிரே ஆடை புனைய வந்த பூங்கோதையும் கோதாவரியில் நீரில் திளைத்து விட்டு மறைவில் ஆடை உலர்த்திய மோகனவல்லியும் கோதாவரி கரை குடிசையில் தன் அருகே நின்று நிரந்தரமாக தன்னை அடிமையாக்கி கொண்ட அந்த கட்டழகி கள்ளியும் ஒருத்தியே என்றாலும் அவள் பல உருவங்களில் தன் மனதில் எழுந்திருக்க வேண்டும் என்றும் சுரவேகத்தில் அவற்றை தான் விளக்கி வர்ணித்திருக்க வேண்டும் என்றும் விஷமியான அமீர் விஷயத்தை முழுதும் சொல்லாமல் மறைக்கிறான் என்பதையும் எண்ணி அவன் இதழ்களில் மகிழ்ச்சி நிரம்பி நின்றது. இந்த சம்பவங்களும் அதையடுத்து தான் அமீரின் கப்பலில் காய்ச்சலாய் இருந்து பிழைத்த பின் அகூதா தனக்கு கப்பல் ஓட்டவும் கப்பல் போர் புரியவும் அளித்த பயிற்சியும் நிதானத்தின் அவசியத்தை அவன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி தன்னை பதனிட்ட திறமையையும் அந்த சமயத்தில் எண்ணிய இளைய பல்லவன் இத்தனை பயிற்சியுடைய தான் ஆகாசமுனை தளத்தை எண்ணி அச்சப்பட அவசியம் இல்லை என்று நினைத்தான். சென்ற 1 வருட காலத்தில் சொர்ணபூமி வட்டாரங்களிலும் சீன கடல் வட்டாரங்களிலும் அகூதா செய்த பெரும் போர்களில் பங்கு கொடுத்து கொண்ட யாருக்கும் கிடைக்கதறிய பயிற்சியை பெற்றிருந்த இளைய பல்லவன் எத்தனையோ அமானுஷ்யமான காரியங்களை அகூதா செய்திருப்பதை எண்ணி பார்த்தான். அகூதா அத்தனை பெரும் சாதனைகளை சாதிக்க முடியுமானால் தான் மட்டும் ஏன் சாதிக்க முடியாது என்று நினைத்தும் பார்த்தான். செய்ய முடியும் என்று உறுதி அவனுக்கு பரிபூரணமாக இருந்ததற்கு அவன் முகத்தில் காணப்பட்ட நிதானமே சான்றாக நின்றது. தன் கப்பலின் கொம்புகள் ஊதப்பட்டதும் ஆகாசமுனை கடற்பகுதியில் திரண்டிருந்த மாலுமி கூட்டங்களும் அவர்கள் குடும்பங்களும் ஓடியதும் கோட்டை கதவுகள் பலமாக சாத்தப்பட்டதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டதை பார்த்த இளைய பல்லவன் அகூதாவின் கொம்புகளுக்கு இருந்த பலத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்ல, பெருமிதமும் அடைந்தான். அந்த பெருமிதம் அவன் முகத்தில் தாண்டவமாடியதையும் அதன் விளைவாக சற்றே விரிந்த வதனத்தின் கன்னத்தில் இருந்த வெட்டுத்தழும்பும் நூதல் உச்சியில் இருந்த குதிரை குழம்பின் வட்டத்தழும்பும் சற்றே குறுகி அவன் முகத்தை பெரும் கம்பீரத்தை அளித்ததையும் கண்ட அமீர், அனபாயரே, அந்த மக்கள் ஓடியதால் நமது அபாயம் நீங்கிவிட்டதல்ல என்று சுட்டி காட்டினான் ஏளனத்துடன். அது தெரியும் எனக்கு என்றான் இளைய பல்லவன். அவர்கள் ஓடுவது நமது மரக்கலத்தை கண்டல்ல என்று மீண்டும் குறிப்பிட்டான் அமீர். பின் எதை கண்டு? கொம்புகளை கண்டு, அவற்றின் பெரும் அலறலை கேட்டு. அதுவும் எனக்கு தெரியும். அகூதாவின் கப்பலில் இருந்துதான் இத்தகைய கொம்புகள் ஊதப்படுவது வழக்கம். ஆம், இது அகூதாவின் கப்பல் என்று அஞ்சி மாலுமிகள் ஓடுகிறார்கள். அவர் பெயரை கேட்டாலே இந்த கடல் பிராந்தியத்தில் சிம்ம சொற்பனம். சென்ற 1 வருட காலத்தில் அதை நானும் பார்த்திருக்கிறேன். இது அகூதாவின் கப்பல் இல்லை என்று தெரிந்ததும் மாலுமிகள் படகுகளில் வந்து மரக்கலத்தை வளைத்து கொள்வார்கள். அல்லது நாம் இறங்கி சென்றால் நம்மளை வெட்டி போடுவார்கள். அப்படியா? ஆம், அதை சோதிப்போம் என்று மிகுந்த நிதானத்துடன் சொன்னான் இளைய பல்லவன். அந்த சோதனை பெரும் அபாயமானது என்பதை உணர்ந்த அமீரும் கண்டியத்தேவனும் திடுக்கிட்டார்கள். அதைவிட திடுக்கிடும்படியான செய்தி ஒன்றையும் அடுத்து சொன்னான் இளைய பல்லவன். சோதிப்போம் என்றால் சோதனையில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சற்று அழுத்தியும் சொற்களை உதிர்த்தான். நீங்கள் சொல்வது புரியவில்லை
என்றான் கண்டியத்தேவன். இந்த சோதனை என் உயிர் சோதனை. இதுதான் என் திட்டம். கவனமாய் கேளுங்கள் என்று திட்டத்தை விளக்கிய இளைய பல்லவன் அந்த பயங்கர திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளிலும் துரிதமாக இறங்கினான். அன்றுடன் இளைய பல்லவன் ஆயுள் முடிந்து விட்டதென்றே நினைத்தார்கள் அமீரும் கண்டியத்தேவனும். அது மட்டுமல்ல, அவன் ஆயுள் முடிந்த சில நாளிகைகளில் தங்கள் ஆயுளும் முடியும் என்பதையும் திண்ணமாக நம்பினார்கள். அதனால் அவர்கள் முகத்தில் ஏற்பட்ட கிளியையோ தன் திட்டத்தின் பலாபலனையோ அலட்சியம் செய்யாத இளைய பல்லவன், நங்குரம் பாய்ச்சுங்கள், நான் கரைக்கு செல்ல படகு ஒன்று இறக்குங்கள் என்று இறைந்து கூறினான். அந்த உத்தரவை கேட்ட அமீரும் கண்டியத்தேவனும் பேயை அறைந்தது போல் அசைவற்று நின்றார்கள். துணிவுக்கு எல்லையுண்டு என்று நினைத்த அவர்கள் துணிவின் எல்லையையும் மீறி அபாய அலுவலில் இறங்கிய இளைய பல்லவனின் கதியை எண்ணி எண்ணி பெரும் கலவரத்துக்கும் உள்ளானார்கள்.